36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. விஜய், சீமான், அண்ணாமலை இவர்களுடைய ஓட்டு வங்கி ஒரு புதிய தலைமுறை, ஒரு 40 வயசு கீழே இருக்கக்கூடிய குரூப். அந்த இளந்தாரிகள் பூரா திமுக, அதிமுக, காங்கிரஸ் பக்கம் போல, அவங்க பூரா இந்த பக்கம் தான் வந்து நிற்கிறாங்க. ஒரு காலத்துல போற போக்கு பார்த்தா ஜெயலலிதா முதலமைச்சராக சொல்லுவீங்க போல அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனாங்களே எம்ஜிஆர் உடைய தொண்டர்களையே விசிலடிச்சான் குஞ்சுகள் விமர்சனம் பண்ணாங்க. விசிலடிச்சான் குஞ்சுகள் தியேட்டர்ல உட்காந்து விசிலடிக்கிறதுக்கு உதவும், கதைக்காக. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியலையே. இன்னைக்கு நீங்க யாருனாலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், சஸ்டைன் பண்ணாங்கன்னா யாருனாலும். திரு விஜயோடைய வருகை திமுகவுக்கு தான் சாதகம். ஆமா, இல்ல சாதகம். எப்படி திமுக அமைச்சர் பெருமக்கள்லாம் ஜனநாயகத்தில் யாருக்கும் கட்சி ஆரம்பிக்க உரிமை உண்டு, அவருடைய கொடி பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கிறது, அவர் இன்னும் சீரசுரமா தம்பி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டே போக வேண்டியது. ஒரு பாட்டுல பணக்காரன் ஆகிறதும், ஒரு ஓட்டுல முதலமைச்சர் ஆகிறதும் சினிமால தான். விஜய் நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நினைக்கிறீங்களா? ஒரு தேர்தல் யாராலும் ஏற்படுத்த முடியாது. சீமான் அவர்கள் 2016 முதல் தேர்தல் சந்திக்கிறாரு, 10% ஓட்டு வாங்கினாரு. இந்தியர்களை பூரா துவம்சம் செய்யக்கூடிய யானைகளா இந்திய யானைகள் இருக்கு, ஆனா காப்பாற்றக்கூடிய யானை ஆப்பிரிக்க யானை இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கிராபிக்ஸ்ல கோச்சடையான் பண்ண யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் சின்ன சின்னதா உள்ள நடக்கக்கூடிய ஏதோ விஷயங்கள். அதனால கட்சி இப்படி ஆச்சு, கட்சி இப்படி போச்சு சொல்றதுல விஜய் அவர்கள் வர வேண்டிய தேவை என்ன சார்? ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாத ஆட்சி அதானே. சோ ஏடிஎம்கே கூட்டணி இல்லாம இருக்குது, டிஎம்கே வலுவான கூட்டணி இருக்குது. அப்ப திமுக தான் ஆட்சியில் இருக்குது. இப்ப ஏடிஎம்கே ஆட்சி வரவிட மாட்டேன்னு சொல்றது ஒண்ணும் இல்ல, திமுக ஆட்சி இறக்குவார். அண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் தானே சொன்னாரு. அப்ப அதுதானே இவரும் சொல்லணும். விஜய் அவர்கள் அந்த கொடி அதை வெளியிட்டார். அதுலேயுமே தமிழக அரசியல் ஒரு பரபரப்பாக இருக்குது. அந்த கொடி மேலே நிறைய சின்னங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு சார். அதை பற்றி விஜய் அவருடைய கொடி பற்றி சர்ச்சையோ பிரச்சனையோ ஓடலை. அது ஒரு விமர்சனங்கள் ஓடுது. ஒரு கொடி வருது, அதை லான்ச் பண்ணுறாங்கன்னா அதில் எப்படி இருக்கும். நானே அதை பற்றி சொன்னேன். அந்த யானையே ஆப்பிரிக்க யானையாக இருக்கே சார் அப்படின்னு. அது இந்தியன் யானையாகவே ஆசிய யானைன்னு சொல்லுவாங்க. ஆசிய யானையாக இல்லை, அது ஆப்பிரிக்க யானையாக. அது காதுகளை பார்த்தும் அதோடைய உயரத்தை பார்த்தும் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கொடிக்கான பாடல் ஒன்று வெளியிடுறாங்க. அந்த பாடலில் இந்தியர்களை பூரா துவம்சம் செய்யக்கூடிய யானைகளாக இந்திய யானைகள் இருக்குது, ஆனால் காப்பாற்றக்கூடிய யானை ஆப்பிரிக்க யானை இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன கிராஃபிக்ஸில் கோச்சடையான் பண்ண யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சொல்றீங்களா? அப்போ அதெல்லாம் சின்ன சின்னதாக உள்ள நடக்கக்கூடிய ஏதோ விஷயங்கள். அதனால கட்சி இப்படி ஆச்சு, கட்சி இப்படி போச்சுன்னு சொல்றதுல அவர் ஒரு தனி நபர். இன்னமும் அந்த கட்சியை கட்டமைக்கல, இப்போதான் ஸ்லோவாக பண்ணிட்டு வர்றார். அண்ட் நிறைய விஷயங்கள் சீக்கிரட்டாக பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அவருக்கு அவர் ரிலீஸ் பண்ண முன்னாடியே கொடி வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்லா இருக்காது. அவர் ரிலீஸ் பண்ண முன்னாடி கொடி படம் வந்துச்சு, நல்லா இருக்காது. அப்போ ரொம்ப கவனமாக முடியும். அப்போ அதனால நிறைய பேர் கன்சல்ட் பண்ண முடியலங்கனால பார்த்து பொத்தி வச்சு பண்ணனால கொண்டுங்க. ஆனால் ஒரு சர்ச்சை, ஒரு விமர்சனம் இதனால போச்சு, இதனால வளர்ந்துச்சுங்கிறது. இது இன்னொரு நிகழ்வு. அன்னைக்கு கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசுபொருள். இன்னைக்கு ரஜினிகாந்த் அடிச்ச ஜோக் பேசுபொருள். நாளை கழிச்சு சிவகார்த்திகேயன் பண்ண ஒரு ஜோக் அப்படி போய்கிட்டே இருக்கும். அது டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. நிறைய அரசியல் தலைவர் விமர்சனங்கள் வைக்கிறாங்களே சார். விஜய் இந்த மாதிரி நடிகர்கள் வர்றாங்க. இப்போ நாசர் அவர்கள் இந்த விஜய் வச்சு இந்த கொடி ரொம்ப சாடி பேசியிருந்தார். அதில் குங்குமப்பூ இருக்குது, ஏதோ யானை வச்சு ஏதோ விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா சார். நான் கவனிக்கல, எனக்கு தெரியாது. திமுகவுடைய எந்த அமைச்சர் பெருமக்களும், முன்னாள் அமைச்சர்களோ இன்னாள் அமைச்சரோ யாரும் உணர்ச்சிப்பட வேண்டியதில்லை. திரு விஜயோடைய வருகை திமுகவுக்கு தான் சாதகம் பண்ண போகுது. சாதகம்? ஆமா, நல்ல சாதகம். எப்படி? திமுக தானே எதிர்ப்பாரு. திமுக ஆட்சியை ஒழிக்கணும் தானே வருவாரு. திமுக இல்லாத ஒரு ஆட்சி அதான். விஜய் அவர்கள் வர வேண்டிய தேவை என்ன சார்? ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாத ஆட்சி அதானே. ஸோ ஏடிஎம்கே கூட்டணி இல்லாமல் இருக்குது, டிஎம்கே வலுவான கூட்டணியில் இருக்குது. அப்போ திமுக தான் ஆட்சியில் இருக்குது. இப்போ ஏடிஎம்கே ஆட்சி வரவிட மாட்டேன்னு சொல்றது ஒன்றும் இல்லை, திமுக ஆட்சியை இறக்குவேன். அண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் தானே சொன்னார், நான் திமுக ஆட்சியை இறக்குவேன். அப்போ அதுதானே இவரும் சொல்லணும். அப்போ திமுக ஆட்சியை இறக்குவேங்கிறதுக்கு 5 பேர், திமுக ஆட்சியில் ஏற்றுவேங்கிறதுக்கு பெரும் கூட்டணி நிற்குது. கூட்டணி உடையாம நிற்குது. அப்போ அந்த பக்கம் ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் போகும், இந்த பக்கம் இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 போகும். அப்போ திமுக அமைச்சர் பெருமக்கள்லாம் ஜனநாயகத்தில் யாருக்கும் கட்சி ஆரம்பிக்க உரிமை உண்டு, அவருடைய கொடி பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கிறது, அவர் இன்னும் சீரசுரமா தம்பி எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டே போக வேண்டியதான். ரொம்ப போனால் இவர்களுடைய சிறுபான்மை வாக்கில் ஒரு சின்ன டென்ட் கிரியேட் பண்ணலாம் திமுகவுடைய. ஆமாம், ரொம்ப போனால் அதுவும் கூட்டணி உடைஞ்சாதான். கூட்டணி உடையலைன்னா திரு விஜயோடைய வருகை திமுகவுக்கு பெரும் சாதகம். விஜய் நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நினைக்கிறீங்களா சார்? இந்த தேர்தலில் ஒரு தேர்தல் யாராலும் ஏற்படுத்த. சீமான் அவர்கள் 2016 முதல் தேர்தல் சந்திக்கிறாரு, 10% ஓட்டு வாங்கினாரு, 1.5% வாங்கினார். அதுக்கப்புறம் 3 வாங்கினார், அதுக்கப்புறம் 7 வாங்கினார், அதுக்கப்புறம் 8 வாங்குறாரு. இப்படி ஏறிக்கிட்டே போகுது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ மக்கள் பார்க்குறாங்க, ஓகே 4 தேர்தலாக நிற்கிறான், கூட்டணியில் யாரையும் சேர மாட்டேன்றான், தனியாக இருக்கான், அப்போ ரைட் நம்ம சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சமாக அது ஆதரவு கூட்டிகிட்டே போகுது. சரிங்களா? பிஜேபி 20 வருஷமாக இங்கே உட்காந்துட்டு இருக்கு.
முத நாளில் வந்து அவங்க வந்து வரலையே 1 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ கூட்டணி ஒரு 4 எம்எல்ஏ கூட்டணி 3 எம்பி இப்படி தான் வருவாங்க. அப்போ விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்பாங்க மக்கள், கையை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க, என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பாங்க. முதல் தேர்தலில் வந்து நான் தான் வேற ஒரு பேட்டில் சொன்னேன், ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிறதும் ஒரு ஓட்டில் முதலமைச்சர் ஆகிறதும் சினிமாவில் தான் சாத்தியம், அது வந்து அரசியலில் சாத்தியம். சஸ்டெயின் பண்ணாருன்னா வரலாம், யாருனாலும் வரலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, குழப்பமே கிடையாது. ஒரு காலத்தில் போகிற போக்கு பார்த்தா ஜெயலலிதாலாம் முதலமைச்சராகவும் சொல்லுவீங்க போல அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. ஒரு காலத்தில் விட்டா ஜெயலலிதா முதலமைச்சராகவும் சொல்லுவீங்க போல தெரியுது அப்படின்னா ஆனாங்களே. ஸோ இன்னைக்கு நீங்கள் யாருனாலும் அண்டர்எஸ்டிமேட் பண்ணலாம், சஸ்டெயின் பண்ணாங்கன்னா யாருனாலும் ஆகலாம். நான் 26 விஜய் அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது, அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். சார், விஜயோட கட்சி கட்டமைப்பு அப்படிங்கிறது அவர் நினைச்ச மாதிரி பண்ணிட முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் எடுத்துட்டாலும் அங்கே வந்து பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, எல்லாமே கருத்து நினைச்ச மாதிரிலாம் பண்ண முடியும். அவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரியல, ரகசியமாக தான் வச்சிருக்காங்கனாலும் நமக்கு தெரியல. அதை வந்து பண்ண முடியுமான்னு அழகாக பண்ண முடியும். ஏன்னா விஜய், சீமான், அண்ணாமலை இவர்களுடைய ஓட்டு வங்கி வந்து ஒரு புதிய தலைமுறை, சரிங்களா? ஒரு 40 வயசு கீழே இருக்கக்கூடிய குரூப். அந்த இளந்தாரிகள் பூரா திமுக, அதிமுக, காங்கிரஸ் பக்கம் போல, புரியுங்களா? அவங்க பூரா இந்த பக்கம் தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒன்று சீமான் அப்படின்னாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் கொஞ்சம் யோசனை வந்தபோது அண்ணாமலை அப்படின்னு வந்தாங்க. அப்போ இந்த பக்கம் விஜயன் வரும்போது இந்த சினிமா கிரேசஸ்னால் ஒரு மாசுது, அப்போ அந்த பக்கம் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுற்றி இவங்களுக்குள்ள தான் அந்த 40 வயசு கீழே கூடிய இளைஞர்கள் பூரா அந்த பக்கம் வருவாங்க. அதில் ஒன்றும் குழப்பம். ஆனால் அது எப்படி கட்டமைக்கிறாருங்கிறது அவருடைய செயல் பொறுத்து, அதனால் அமையாதுன்னு சொல்ல முடியாது, அவங்க எப்படி அமைக்கிறாங்கிறது பொறுத்து. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே முக்கால்வாசி ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு கருத்தியல் ரீதியான ஆட்களை வந்து அங்கே நியமிச்சு எல்லாருமே ஒரு காலத்தில் ரசிகர் கூட்டம் தான். எம்ஜிஆருடைய தொண்டர்களையே விசிலடிச்சான் குஞ்சுகள் விமர்சனம் பண்ணாங்க. அவர் வந்து ஏடிஎம்கே தனியாக உருவாக்கணும் போது விசிலடிச்சான் குஞ்சுகள் தேட்டரில் உட்காந்து விசிலடிக்கிறதுக்கு உதவும், கதைக்காக. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியலையே. 3 கன்சிக்யூட்டிவ் தேர்தலில் ஜெயிச்சாங்க, தொடர் தேர்தலில் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா 2 தொடர் தேர்தலில் வந்து அவங்க ஜெயலலிதா வந்து அவங்கள பற்றி பேசாத வார்த்தையே கிடையாது. 2 தொடர் தேர்தலில் ஆட்சி அமைச்சாங்க. அப்படி திமுக 2 தொடர் தேர்தலில் ஜெயிச்ச வரலாறே கிடையாது. அது வந்து அண்ணா காலத்துக்கு பிறகு. இப்போ விஜய் அவர்கள் அடுத்து வந்து கட்சி ஆரம்பித்து நடக்கிறதுக்குள்ள ஒரு 10-15 வருஷம் ஆயிரம் அவர் வந்து ஆட்சியில் அறியறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? அட்லீஸ்ட். ஓகே சார். அதற்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு 2036 இன்னொரு ஆட்சி அதிமுக திமுக அல்லாத ஆட்சினா அது வந்து பிஜேபி ஆட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 36 ஓகே, 2 தேர்தலுக்கு பிறகு. ஓகே சார். சார் நன்றி சார், கருத்துக்களை ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். முப்பத்தி 6 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.